முதல் இடத்துக்கு வராரு, விஜய் 2வது இடத்தை முடிச்சிட்டாரு, விஜய் நாம் தமிழர் கட்சியை மீறி போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து இதெல்லாம் இருக்கு. சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. திருடன் திருடன்னு சொன்ன என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. பாஜக வந்து திமுக அண்ணா திமுக ஜெயிக்கிற சீட்டை கேட்கும். சாம்பார் ஆப் எனக்கு. காங்கிரஸ் வந்து திமுக ஜெயிக்கிற சீட்டை கேட்கும். அவங்க கூட்டணி தான் இருந்தாலும் அந்த திராவிட கட்சி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை கேட்டு வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. அது ஒரு வந்து இல்லாத ஒரே கட்சி எதுன்னு கேட்டா தாவேகா தான். அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு தான் அவங்க தான் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டில் எங்க வேணா நிப்போம், தேவைப்பட்டா கேரளா பார்டர்ல கூட போய் நிப்போம் நாங்க. அது பிரச்சனை கிடையாது. கேரளா பார்டர் தானே, ஒண்ணும் இல்ல. கேரளா பார்டர் தான். அங்க தொகுதி நல்லா இருக்கும்ன்றது அவங்க நம்புறாங்க. அவங்க வந்து என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படின்னா அர்பன் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கருத்து கணிப்புல நீங்க பாக்குறதுன்னு நினைக்கிறேன். நீங்க வெறும் கலை செய்திகளை வைத்து நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க. நீங்க இடம் தர மாட்டீங்க. இதுல நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. ஆதவர்ஜனா தான் சாட்சி. அவர் தான் சொல்றாரு, இனிமேல் எங்க அண்ணா அப்படியே பம்பரமா சுத்துவாரு. எப்படி சுத்துவாரு? பம்பரமா சுத்துவாருன்னாரு. அதுங்க பேசுறது பேச்ச இப்ப ஒரு பம்பரமா எப்படி சுத்துறாரா, இல்ல பம்பரத்துக்கு ஜாட்டி பிச்சு ஓர வச்சுட்டா பம்பரம் எப்படி சாஞ்சுக்கின்னு இருக்குமா அப்படின்றது இப்ப தெரிஞ்சு போயிடும். பனையூர்ல இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பம்பரம் இருக்க போதா இல்ல பம்பரம் வந்து எல்லா இடமும் சுத்தி வர போதா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கணக்கு சொல்றேன். ஒரு 200 தொகுதி சுத்தி வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி 10, ஒரு நாளைக்கு 4 தொகுதி சுத்தினா கூட 120 தொகுதி தான் அவர் கவர் பண்ண முடியும். பாதி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடு மதிக்கிறது எவனையும் மதிக்காமல் அவன் பாட்டுக்கு என்னத்தையோ கொள்கை தலைவர்னு ஏதோ ஒரு 10 ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தேர்தல் நெருங்க நெருக்கடிகள் அதிகமாக வருது. குடும்பத்திலேருந்து வருது, பர்சனலாகவும் வருது, அவனுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து வருது, அரசியல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தாவேக்காருக்கு உள்ள தீய வச்சு விட்டாங்க. வச்சு பார்த்தாலே தெரிகிறதா விட்டதில் இவங்க எந்த பக்கம் ஓடுவான் அப்படின்றது தெரியாமல் தான் இருக்காங்க. எந்த பக்கம் வேணாலும் பாத்ரூம்குள்ளே கூட புகுந்து அங்கே உள்ளே போய் படுத்துக்குவாங்க. பேச்சு